மழைக்காக காத்து நிற்கும் பயிர் போல நான் காத்திருந்தேன். கீழ்காற்று வீசும் என்று ஆவலுடன் எதிர்பார்த்திருந்தேன். மழையாக இறங்கணுமே, என்னை முழுவதும் நனைக்கணுமே. என் அன்பே, என் உயிரே, என் அன்பே, என் உயிரே, நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்தவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்றவருடைய வாக்குத்தத்தமானது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 55ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம். அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். அன்பானவர்களே, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனம் எப்படி மழையானது இந்த பூமிக்கு வந்து விதைக்கிறதான ஒரு விதைக்கு பிரியமல்லே முளையை கிளம்பி வர செய்கிற தன்மையை மழைக்கு உண்டோ, அதுபோல என்னுடைய வசனம், என் விவசாயிகள் அவர்கள் தங்கள் ஆத்தும நிலத்தின் மேல் தன் ஆவியின் மேல் விதைத்து கொள்ளுகிற என் வசனம், அல்லது நான் அவர்கள் மேல் புறப்பட செய்கிற என்னுடைய வசனம் என்னிடத்திற்கு வெறுமையாய் திரும்பி வராமல் நான் விரும்பினதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும்னார். அப்போ கர்த்தருடைய வசனம் மகா தீவிரமாய் புறப்படுகிறது. எந்த மனிதன், எந்த மனுஷி சபையிலே போதிக்கப்பட்ட எழுதப்பட்ட சத்தியத்தை எடுத்துக்கொண்டு அவர்கள் அதை தியானிக்கும் பொழுது அவர்கள் தியானிக்கிற அந்த சத்தியம் அவர்களோடு அது அவர்கள் அமைதியாக இருக்கும் போது பேச தொடங்கும். ஏனால் இப்பொழுது தேவன் அந்த வசனத்தை அவருடைய சூழ்நிலையின் மேல் அவருடைய ஆவியின் மேல் அனுப்புகிறபடியாலே இப்பொழுது அந்த வசனம் அவர்கள் கேட்கிற அவருடைய ஆவியிலிருந்து கேட்கிற அந்த ரேமாவின் சத்தம் பிரியமானவர்களே, அது வெறுமையாக திரும்பாமல் அவர் விரும்பினதை செய்து எதற்காக உன் செவி கேட்க, எதற்காக உன் உள்ளத்திற்குள் அவர் தமது வசனத்தை அனுப்பினாரோ அது சுகத்துக்குரிய வசனமாக இருக்கலாம், ஒரு நல்ல வேலைக்குரிய வசனமாக இருக்கலாம், அல்லது ஒரு திருமணத்தின் பிரியமல்ல ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதான பிரியமான வசனமாக இருக்கலாம். அப்படி எந்த வசனமாக இருந்தாலும் அந்த ரேமாவின் சத்தம் உனக்குள்ளே கேட்கும் பொழுது அது வெறுமையாய் திரும்பி வராமல் தேவன் எதற்காக அதை அனுப்பினாரோ அந்த சித்தம், அந்த நோக்கம் நிறைவேறும். அப்படி உங்களுக்குள் தேவன் விதைத்த எல்லா விதைகளும் முளைத்து எழும்ப முதல் நீங்கள் செவிங்க, அந்த சத்தம் உங்களுக்குள்ள கேட்கட்டும். பிறகு தேவன் அவர் அனுப்பின காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் வாய்க்க செய்வார். செபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, சிருஷ்டிப்பின் தன்மையுடைய உமது வார்த்தைக்கு, செயல்படுகிற உமது வார்த்தைக்கு, காரியத்தை வாய்க்க செய்கிற உமது வார்த்தைக்கு நன்றி. எதற்காக உன் பிள்ளைகளுக்கு வசனங்களை அனுப்பினரோ அந்த வசனம் வெறுமையாயிராமல் வேலை செய்கிற வசனமாய், கிரியை செய்கிற வசனமாய் உன் பிள்ளைகளுடைய இதய விருப்பங்களை நிறைவேற்றட்டும். அப்படி நீ செய்ததற்கு நன்றி. எல்லா மகிமையும் கர்த்தர் நேரிடும். நல்மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். மழையாக இறங்கணுமே, என்னை முழுவதும் நனைக்கணுமே. God bless you, church. Have a blessed day. Amen.